This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the best online shopping app now available on Play Store and App Store. Click below link and install application. Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் மாமி ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹோம்மேட் பாத்திங் பவுடர் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம பீட்ரூட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இது உங்களோட ஸ்கின் டோனை வந்து சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். இந்த பாத்திங் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பவுடர் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டோட தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். ஸோ மாற்றிட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கணும், எந்த வித கட்டியும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு ஃபைனாக வந்து நம்ம மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு பேன் எடுத்திருக்கேன். பேன் வந்து ஓரளவு சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ பீட்ரூட் வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம்னா சீக்கிரமாக அது கரைஞ்சும் போயிடும் அண்ட் அதோட கலருமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் சிம்லேயே வச்சு செய்கிறதுனால அதோட கலர் வந்து கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படி வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகி இந்த அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இப்போ இதை ஓரளவு நம்ம கை வச்சா பொறுக்கிற அளவுக்கு ஆற விட்டுடலாம். ஸோ இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதில் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். இதில் வந்து 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கலர் எல்லாம் வந்து நம்ம அரிசி மாவு சேர்க்க சேர்க்க நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு நாள் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதோடவே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து இதை ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம வெயிலில் காய வச்சதுக்கப்புறமா அதோட கலர் வந்து இன்னுமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. ரொம்பவே ஒரு டார்க்கான கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நல்லா ஃபைனாக இருக்கிறதுக்காக இதை வந்து நல்லா ஒரு சல்லடையில்